نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار விசுவாசம் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் இன்னும் நேர்மையான பேச்சை பேசுங்கள் அல்லாஹ் தஆலா உங்களுடைய செயல்களை உங்களுக்காக சீராக்குவான் இன்னும் உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான் யார் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் வழிபட்டு நடக்கிறாரோ அவர் மகத்தான வெற்றியாக வெற்றி பெற்று விட்டார் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு சொற்பொழிவிலும் மக்களுக்கு நினைவூட்டியதை நான் உங்களுக்கு நினைவூட்டியவளாக எனது உரைக்குள் நுழைகின்றேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ்வை வணங்குவதற்கே அன்றி அவன் படைக்கவில்லை என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். மனிதனையும் ஜின்னையும் அல்லாஹ் தஆலா படைத்த நோக்கம் அவனை வணங்குறதுக்காக மட்டும்தான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலாவை வணங்குறதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா நம்மளை படைச்சிருக்கான். யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்கி அவனுக்கு இணை கற்பிக்காமல் இருக்கு அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டித்தார வழிமுறைகள் நடக்காங்களோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தையும் அதில் உள்ள இன்பங்களையும் தயார்படுத்தி வச்சிருக்கின்றார். அதே போல அல்லாஹ்வை வணங்காமல் இருக்கு அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செஞ்சு அதே போல யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறைகளை புறக்கணிச்சு இந்த உலகத்துல வாழ்றாங்களோ அவங்களுக்கு நரகத்தையும் அதனுடைய தண்டனைகளையும் தயார்படுத்தி வைத்திருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய இடங்களை வந்துகிட்டு சுவர்க்கத்தையும் அது யாருக்கு தயார் செய்யப்பட்டிருக்கின்றது அதனுடைய இன்பங்கள் என்ற விஷயங்களை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய இடங்களை சொல்றார். அதே போல நரகம் யாருக்குரியது அதனுடைய தண்டனைகள் என்ன அது எப்படிப்பட்டது அதனுடைய கொடூரங்கள் என்ற விடயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிக்கிறார். இந்த இடத்துல இன்னைக்கு பேசுறதுக்காக தரப்பட்ட தலைப்பு என்னன்னு சொன்னா நரக நெருப்பு முறையச்சம் சொல்ற தலைப்பு தான் இந்த இடத்துல பேசுறதுக்கு தரப்பட்டிருக்குது. முதல்ல நம்ம நரகம் சொன்னா என்ன அதனுடைய ஆழம் என்ன அதனுடைய அகலம் என்ன அந்த நரகத்தில யார் யாரெல்லாம் நுழைவாங்க அந்த நுழைவர்களுடைய பொதுவான பண்புகள் என்ன அதுல இருந்து நம்ம விலகோணும்னு சொன்னா அந்த நரகத்தில இருந்து ஒதுங்கோணும்னு நம்மளை பாதுகாக்கக்கூடிய வழிகள் என்ற விடயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். முதலாவது நரகம் என்ன நரகம் என்னன்ற விடயத்தை நம்ம வழங்கணும். நரகம் என்று சொல்ற வார்த்தைக்கு அல்லாஹ் குர்ஆன்ல நார் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறான். அதிகமாக நார் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துறான். நார் என்றது நெருப்புக்கு செல்லப்படி அப்ப நரகம் என்றது நெருப்பால மட்டும் சூழப்பட்டதா நரகத்தினுடைய வேதனைகள் வந்துட்டு நெருப்பால மட்டும்தான் இருக்குமான்னு சொல்லி பார்த்தா இல்ல சகோதரிகளே. ஏன்னு சொல்லிட்டுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களினூடாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களினூடாக நரகத்தினுடைய வேதனை நெருப்பு மட்டுமில்ல இன்னும் பல வேதனைகள் மூலம் அந்த நரகத்தினுடைய வேதனைகள் இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக விளங்குது. அப்ப நரகத்தினுடைய வேதனைகள் நெருப்பு இருந்தாலும் வேறு வேதனைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன நரகவாதிகளுக்கு தண்டனை வழங்குவார் என்ற விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க
அறிவிக்காங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு முறை தண்ணி கேட்காங்க, குடிக்கிறதுக்காக தண்ணி கேட்காங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு குவளையில தண்ணி வழங்கப்படுது. இப்னு உமர் அலிக்கு ஒரு குவளையில தண்ணி வழங்கப்படுது. அந்த தண்ணியை வாங்கின இப்னு உமர் அலி அவங்க அதை அருந்தல்ல. அவங்க அந்த தண்ணியை குடிக்காமலுக்கு அதை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த இப்னு உமர் அலி அவங்க கடுமையாக அழுறாங்க. அதை பார்த்தவங்க கேட்காங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்காக தண்ணி தரப்பட்டுச்சு, நீங்க தண்ணியை பார்த்து அழுதுகிட்டு இருக்கீங்களே, காரணம் என்னன்னு சொல்லி என்கிட்ட கேட்கப்படுகிறது. அதுக்கு இப்னு உமர் அலி அவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா, நரகவாதிகளுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒன்றுதான் இந்த தண்ணின்னு சொல்லி சொல்றாங்க. நரகவாதிகள் அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படுற ஒன்றுதான் இந்த தண்ணின்னு சொல்லி அதுக்காகத்தான் அவங்க அழுதாங்கன்னு சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. நரகவாதிகள் அவங்களுடைய உடல் ரீதியான வேதனைகளை மட்டும் அனுபவிக்க மாட்டாங்க. நரகத்தில் உடல் ரீதியான வேதனைகளை மட்டும் அவங்களுக்கு அனுபவிக்க மாட்டாங்க, உள ரீதியான வேதனைகளும் அவங்களுக்கு இருக்குது. உள ரீதியான வேதனைகளும் அவங்களுக்கு இருக்கு. தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும், ஆனால் தாகம் தீர்க்கப்பட மாட்டாங்க. அவர்களுக்கு தாகம் தீராது. அவர்களுக்கு உள ரீதியான வேதனைகளும் நரகத்திலே இருக்கின்றத ரீதியான வேதனைகளும் அவர்களுக்கு நரகத்திலே இருக்கின்ற விஷயத்தை நம்ம ஒவ்வொருவரும் விளங்கி கொள்ளணும் சகோதரிகளே. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஹ்ராஜ் பயணம் போறாங்க. மிஹ்ராஜ் பயணம் போன டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நரகம் காட்டப்பட்டுச்சு. நரகத்தினுடைய தண்டனைகள் ரசூல்லா காட்டப்பட்ட சந்தர்ப்பத்தில் நெருப்பாலான வேதனைகள் மட்டும் ரசூல்லாக்கு காட்டப்படலை. நெருப்பாலான வேதனைகள் தண்டனைகள் மட்டும் ரசூலுல்லாஹ்க்கு காட்டப்படல, பல வகையான தண்டனைகள் இருக்கு என்ற விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டப்பட்டுச்சு. அதனால நரகத்தில் வந்துக்கிட்டு நெருப்பு மட்டும்தான் தண்டனை இல்லை, ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் அனுபவிக்கின்ற வேதனைகளை போல பன்மடங்கான வேதனைகள் நரகத்தில் இருக்கு என்ற விஷயத்தை நம்ம ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ளணும். இந்த உலகத்துல இருக்கக்குள்ள நம்ம சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன வேதனைகள், சின்ன சின்ன நோய்கள் வந்தாலே நம்மளால தாங்க முடியாது. சின்ன சின்ன கஷ்டங்களை கூட நம்மளால தாங்க முடியாது. ஆனா அல்லாஹ் தஆலா அந்த நரகத்தை ஒரு கொடூரமான ஒன்றாக ஆக்கி வச்சிருக்கார். அப்ப அந்த கொடூரமான அந்த நரகத்தை நம்மளால தாங்க மாட்டோம். இந்த உலக வேதனையை விட பல மடங்கு வேதனையாக அந்த நரகத்தினுடைய வேதனை இருக்கும். அப்ப அதிலிருந்து நம்ம அதிகமாக பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் சகோதரிகளே. நம்ம அதிகமாக அந்த நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த நரகத்தினுடைய சுவாலை கூட நம்ம என்ன செய்யப்படா, நான் நெருங்கிடப்படா, அந்த தண்டனை அதனுடைய தாக்கங்களை கூட எனக்கு வந்துடப்படாத விஷயத்துல நம்ம ஒவ்வொருவரும் வந்துகிட்ட அதிகமாக அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த நரகத்துல கொஞ்சமும் நான் அதுக்குள்ள நுழைஞ்சிடவே கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யணும். அப்ப நான் நரகத்துக்குள்ள போய் பிறகு சுவர்க்கத்தை அடைஞ்சா பரவாயில்லன்னு சொல்லி கூட நம்ம நினைச்சிடப்படா. ஏனென்றால் அந்த நரகத்தினுடைய சாதாரண தண்டனையும் கடுமையானதாகத்தான் இருக்கும். இப்ப நம்ம கேட்கக்கூடாது அல்லாஹ் கிட்ட, அதுல நான் வாசனை கூட அந்த வாசனை கூட நான் உணர்ந்திடப்படான்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட நம்ம அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போலதான் நம்ம சுவர்க்கத்தை பத்தி அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யும் போதும் அந்த சுவர்க்கத்தை பத்தி கேட்கக்குள்ள முழுமையாக அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யணும். எனக்கு அந்த சுவர்க்கத்தில உயர்ந்த இடத்தை தந்திரியா அல்லாஹ்னு சொல்லி பிரார்த்தனை செய்யணும். நரகத்துக்கு நம்ம எப்படி அந்த வாழை கூட உணர்கிறாருன்னு சொல்லி பிரார்த்தனை செய்யறோமோ, அதே போல சுவர்க்கத்தில உச்சகட்டம், சுயர்க்கத்தில உயர்ந்த அந்த இடத்தை இன்னைக்கு தான் சொல்லி அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். இன்னைக்கு நம்மள சிலர் யோசிக்க எப்படி தெரியுமா, எனக்கு சுவர்க்கத்தில ஒரு இடத்திலாவது ஒரு ஓரத்திலாவது ஒரு இடத்தை தாயாவான்னு சொல்லி பிரார்த்தனை செய்யக்குள்ள இன்னைக்கு சுவர்க்கத்தில ஒரு ஓரத்தில ஒரு இடத்தை தாயாகலாம், இல்லாட்டி சுவர்க்கத்தில எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க உழைவிச்சா போதும் இப்படி சொல்லி அல்லாஹ் கிட்ட சிலர் பிரார்த்தனை செய்யறாங்க. அப்படி நம்ம ஒரு காலமும் பிரார்த்தனை செய்யப்படா. நம்ம கேட்கும் போது முழுமையாக அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யணும். எனக்கு சுவர்க்கத்தில உயர்ந்த அந்தஸ்தை தாயாவான்னு சொல்லி பிரார்த்தனை செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு
தேடும் போது அதனுடைய வாழை கூட என்னை நுகர வச்சிடாதே ஆகுவான்னு சொல்லி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நரகத்துக்குள்ள நுழையக்கூடியவர்களுடைய தன்மையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செல்லக்குள்ள என்ன சொல்றாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட பண்புள்ளவங்க அந்த நரகத்துக்குள்ள நுழைவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி ரசூலுல்லாஹ் செல்லக்குள்ள சொல்றாங்க. அலா உக்பிருக்கும் பி அஹ்லி நரகத்தின் அதே போல சுவர்க்கத்தினுடைய இரண்டினுடைய பண்பை பற்றி தன்மையை பற்றி செல்லக்குள்ள ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட்டுக்கு சுவர்க்கத்தினுடைய தன்மை, இந்த சுவர்க்கத்தினுடைய தன்மை, அந்த சுவர்க்கவாசியினுடைய தன்மைகளை பற்றி ரசூலுல்லாஹ் செல்லக்குள்ள அலா உக்பிருக்கும் பி அஹ்லி ஜன்னா சுவர்க்கவாசிகளை உங்களுக்கு அறிவிக்கட்டுமான்னு சொல்லி கேட்காங்க ரசூலுல்லாஹ். அப்ப சஹாபாக்கள் ஆமியா ரசூலுல்லாஹ்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க குல்லு வாயிஃபின் அவங்க பலவீனமானவங்க, அதே போல பலவீனப்படுத்தப்பட்டவங்க, இவங்க தான் சுவர்க்கவாதிகள் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப சுவர்க்கவாதிகள் யார் என்று ரசூலுல்லாஹ் செல்லக்குள்ள சொல்றாங்க பலவீனமானவர்களாக இருப்பாங்க. அப்ப பலவீனப்படுத்த ரசூலுல்லாஹ் சொல்றது உடல் ரீதியான பலவீனம் இல்லை, அவங்க சக்தி ரீதியான பலவீனம் இல்லை. இப்படியானவங்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சுவர்க்கவாதிகள் உடலால பலவீனம் இருப்பாங்க, அவங்க மெலிந்தவங்க, அப்படியானவங்களை பார்த்து ரசூலுல்லாஹ் பலவீனமானவங்க இந்த இடத்துல செல்லல. ரசூலுல்லாஹ் பலவீனப்படுத்த சொல்றது யாரு தெரியுமா? ஒதுங்கி போறவங்க, மன்னிச்சு போறவங்க, மற்ற மனுஷனோட பிரச்சனைப்படுத்தாமலுக்கு மிகைக்காமல் இருக்க இவங்களை பார்த்துதான் பலவீனமானவர்கள், இவர்கள் தான் சுவர்க்கவாதிகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஏன்னு சொன்னா அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னா இன்னி அராக வைஃபா உங்களை நான் இந்த பலவீனமானவராக காண்றேன்னு சொல்லி அந்த அபூதர் கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை சொல்றாங்க. அப்ப அவர் பலவீனம் சொல்லி சொன்னது அபூதர் உடலால பலவீனமானவர் இல்லை, அவர் உடலால கடும் பலவீனம் உள்ள ஒரு மனிதர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை போல ஒரு பலவீனமானவர் தான் இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அவங்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் பலவீனமானவர் சொல்லி சொன்னது என்ன தெரியுமா? அவர் ஒதுங்கி போகக்கூடிய தன்மை உள்ளவர், அவர் ஒதுங்கி போகக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர் தான் அந்த அபூதர் ரலி அவங்க. ஒருவன உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த அபூதர் ரலி அவங்கள்ட்ட சொல்றாங்க எப்படின்னு சொல்லிட்டுன்னா நீங்க எங்களை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாமே, நீங்க எங்களை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாமேன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றார், அவர் என்ன செய்யறார், அப்படியே ஒன்று பேசாமலுக்கு ஒதுங்கி போறார், அவர் ஒதுங்கி போறார். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த அபூதர் பலவீனமானவராக இருக்கிறார்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஒதுங்குறதுன்றது மன்னிச்சு விடுறது, அதே போல அவங்களை விட்டு ஒதுங்கி போறது, அதே போல அவங்களோட மிகைக்காமல் இருக்கு, அவங்களோட சண்டை பிடிக்காமல் இருக்கு, மிகைக்காமல் இருக்க இப்படியான பண்பு உள்ளவர்களைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுவர்க்கவாதி என்று சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டு தொடர்ந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க ஒரு வேலையை செய்யறதுக்கு அல்லாஹ்வின் மீது சத்தியப்பட்டு அவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னா அவங்களுடைய சத்தியத்தை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுவார், அவர்களுடைய சத்தியத்தை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுப்பார் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு தொடர்ந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? அலா உக்பிருக்கும் பி அஹ்லின் நார் நரகவாதிகளை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, நரகவாதிகள் ஆருக்கு செல்லட்டுமான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க அவர்கள் பிடிவாதக்காரர்களாக இருப்பார்கள், நரகவாதிகள் பிடிவாதக்காரர்களாக இருப்பார்கள், அதே போல அவர்கள் கடும் கோபம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள், பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், இவர்கள் தான் நரகவாதிகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. பிடிவாதம் என்று சொல்லிச்சேன்னா நான் 5 வக்து தொழுகை ஆகுவேன், இப்படி பிடிவாதம் பிடிக்கிறதில்லை, நான் ஸகாத் கொடுத்தே ஆகுவேன், இப்படி பிடிவாதம் பிடிக்கிறவர்கள் நரகவாதிகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிடிவாதக்காரர் என்று சொன்னா ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்காக ஆலோசனை கேட்கப்படும் அவர்கிட்ட ஆலோசனை கேட்கப்பட்டா அந்த ஆலோசனை அவர் விரும்பினால் எடுக்க, விருப்பம் இல்லாட்டி விடுவார் கேட்கவர். ஆனா அதை எடுக்கலே அவர் ஏன் எடுக்கலேன்னு சொல்லி பிரச்சனை படுத்துவார். எடுத்துதான் நான் பண்றதுல
லா தகுவ பலகத்தின்னா, நீங்க கோபப்படாதீங்க, உங்களுக்கு சுவர்க்கம் இருக்கீன்னு சொல்லி. அப்ப கோபப்படுறவருக்கு சுவர்க்கம் இல்ல, அதிகமாக கோபப்படக்கூடியவருக்கு நரகம் தான் நம்முடைய தங்குமிடம். கோபத்தை யாரெல்லாம் விழுங்கிக் கொள்கிறார்களோ, அடக்கிக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு தங்குமிடம் சுவர்க்கம் தான். அல்லாஹ் முத்தகீகளுடைய பண்புகளை பற்றி செல்லக்குள்ள கோபத்தை அடக்கிக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள் கோபத்தை விழுங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் சொல்லி காட்டுறான் சகோதரிகளே. அதனால இவர்கள் தான் நரகத்தினுடையவர்கள், நரகத்துக்குரிய தன்மை உள்ளவர்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போல இந்த நரகத்தினுடைய தண்டனைகள் வந்துட்டு ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான முறையில இருக்கும். நரகத்தினுடைய தண்டனை வந்துட்டு சிலருக்கு உடல் முழுவதும் வழங்கப்படும், அவர்களுடைய உடல் முழுவதும் தண்டிக்கப்படும். சிலருக்கு வந்துட்டு நரகத்தில் அவர்கள் முழுமையாக போடப்பட்டாலும் அவர்களுடைய சில பகுதிகள் மட்டுமே நரகத்தினால் வேதனை கொடுக்கப்படும். நரக வேதனை சில பகுதிகளுக்கு மட்டும் கொடுக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நரக தண்டனை சிலருக்கு கரண்டைக்கால் வரைக்கும் இருக்கும். சிலருக்கு நரகத்தினுடைய தண்டனை என்பது கரண்டைக்கால், அவர்கள் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்றவாறு. சிலருக்கு கரண்டைக்கால் வரையும் இருக்கும், சிலருக்கு இடுப்பு வரையும் இருக்கும், சிலருக்கு கழுத்து வரையும் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல நரகத்தினுடைய சூடு, நரகத்தினுடைய சூடை பற்றி புகாரி கிரந்தத்தில் பதிவாக இருக்கிறது. அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்றால், கான ஃபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி சஃபர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பிரயாணத்திலே நான் இருந்தேன். ரசூலுல்லாஹோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் இருந்தார்கள். அப்போது ஃபகால அபரீஸ், அப்ப ரசூலுல்லாஹ் கூறினார்கள் என்னடா, பின்படுத்துங்க அல்லது சூடு தண்ணி வரைக்கும் விட்டு வைங்க, இப்படியான வார்த்தை வரும் அந்த அபரிதம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்னடா, பின்படுத்துங்க அல்லது சூடு தண்ணி வரைக்கும் விட்டு வைங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க, அபரிது பிஸ்ஸலா, என்னது தொழுகையை நீங்கள் பின்படுத்துங்க, அது கட்டும் சூடான நேரம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப நபி அவங்க உங்களுடைய தொழுகையை நீங்க பின்படுத்துங்க, அந்த சூடு தண்ணி வரைக்கும் நீங்க அதை விட்டு வைங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைன ஷித்தல் ஹர், அந்த சூடு கடுமையான சூடு என்று சொல்றது மின் ஃபைஹி ஜஹன்னம், நரகத்தினுடைய காற்றில் இருந்து மிதிக்கின்றது, நரகத்தில் இருக்கக்கூடிய சுவாலையில் இருந்து மிதிக்கின்றது சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப சூட்டை பத்தி, நரகத்தினுடைய சூடை பத்தி செல்லக்கூடிய ரசூல் என்ன சொல்றாங்க, லுஹருடைய அந்த கடும் சூடான அந்த நேரத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்துல நீங்க தொழுகையை பின்படுத்துங்க, ஏன்னு சொன்னா அந்த கடும் சூடுன்னு சொல்றது நரகத்தினுடைய காற்றிலிருந்து மிதிக்குது. அப்ப நம்ம நல்லா பார்ப்போம், அந்த உச்சி வெயிலுடைய நேரம், அந்த டைம்ல பேச வெளியாக மாட்டாங்க, ஏன்னா கடும் சூடா இருக்குது. அந்த சூட்டை நம்மளால தாங்க ஏகாண்டதுக்காக நம்ம வெளியேற மாட்டோம். இது நரகத்தினுடைய சூட்டில் எந்த ஒரு சூடுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரிவித்தாங்க. அதே போல நபி அவங்க இன்னொரு இடத்துல சொல்றாங்க, என்ன தெரியுமா, அல்ஹுமா, காய்ச்சல்ன்றது மின் ஃபௌரி ஜஹன்னம், நரகத்தினுடைய சூட்டிலே இருந்து மிதிக்குது. காய்ச்சல் நரகத்தினுடைய சூட்டிலே இருந்து மிதிக்கின்றது. நீங்கள் தண்ணீரை ஊற்றி அதை குளுமைப்படுத்திக் கொள்ளுங்கள், தண்ணீரை கொண்டு அதை குளுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப நரகத்தினுடைய சூடுகள் வந்துவிட்டு, நரகத்தினுடைய சூட்டு இங்கேயும் அதனுடைய தாக்கங்கள் இருக்கிறது நம்ம விளங்கணும். இங்கேயும் அதனுடைய தாக்கங்கள் இருக்குது. நம்மளோட உச்சி வெயில் நேரம், அதே போல நமக்கு ஏற்படுகின்ற காய்ச்சல் எல்லாம் நரகத்தில இருந்து வார ஒரு காற்று, நரகத்தில இருந்து வார ஒரு சுவாலை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரிவித்தாங்க. அதே போல பொதுவாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா, நாலுக்கும் ஜுஸூம் மின் சபீன ஜுஸான் மின் நார் ஜஹன்னம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த மூட்டப்படுற நெருப்பை விட 70 மடங்கு கண்மடங்கானதுதான் அந்த நரகத்தினுடைய, இந்த அந்த சூட்டை விட 70 மடங்கு கண்மடங்கானது அந்த நரக நெருப்புன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஒரு பகுதி தான் இந்த வருது,
நம்ம அனைவரும் மாறி மாறி பங்கு போட்டுக் கொள்ற அந்த இறக்கம், அனைவரும் மாறி மாறி பங்கு போட்டுக் கொள்ற ஒரே இறக்கம் தான் நம்மள்ட்ட இருக்குது. 99 அல்லாஹ் தால வச்சுக்கிட்டீங்க தன்னை அடியார்களுக்கு காட்டுறதுக்காக, தன்னை அடியார்களுக்கு காட்டுறதுக்காக. அப்ப அந்த ஒரு இறக்கத்தை வச்சுக்கிட்டே நம்மள்ட்ட எவ்வளவு பாச போராட்டங்கள், அந்த ஒரு இறக்கத்துல ஒரு ரஹ்மத்துல நம்ம எவ்வளவு பாச போராட்டம். ஒரு தாய் ஒரு பிள்ளையில காட்டுற பாசம், பிள்ளை தாயில காட்டுற பாசம், கணவன் மனைவியில காட்டுற பாசம், சகோதரன் சகோதரியில காட்டுற பாசம்னு சொல்லி அந்த ஒன்றை வச்சுக்கிட்டே நம்ம எவ்வளவு பாச போராட்டம் செய்யறோம் சகோதரிகளே. அப்ப அந்த 99 அல்லாஹ் கிட்ட இருக்குது எவ்வளவு பெரிய ரஹ்மத்தாக இருக்கும். அதை போலதான் இந்த நரகத்தினுடைய நெருப்பு, அதனுடைய சூடுன்னு சொல்லி அதை போலதான் என்றதை நம்ம வழங்கிக் கொள்ளணும். அப்ப ஒரு சூட்டை தான் இந்த உலகத்துக்கு கல்லிருந்து வந்த ஒரு சூடு தான் இங்க வந்து இருக்குது. 69 மடங்கும் அந்த நரகத்தில இருக்குது. அந்த நரகம் மிக பயங்கரமானது. அதை நம் ஒவ்வொருவரும் பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த நரகத்தினுடைய அந்த சூட்டில இருந்து, அந்த நரகத்தினுடைய வாசல்ல இருந்து நம் அனைவரும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல இந்த ஹதீஸ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சென்னோடைய அவர்கள் கேட்காங்க, என்ன தெரியுமா சஹாபாக்கள், அவங்க கேட்காங்க, ஒரு சூடு இருந்தாலே போதுமே யா ரசூலல்லாஹ், ஒரு சூடே போதுமே, இவ்வளவு 69 மடங்கு இருக்கணுமான்னு சொல்லி கேட்காங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன தெரியுமா, இங்க இருக்க இந்த சூட்டை விட அங்க இருக்க சூடு இதை போல ஒவ்வொரு மடங்காக 69 மடங்குல இருக்கும். நீங்க பாக்கீங்களே இந்த சூடு இதை போல 69 மடங்கு இருக்கும். மட்டும் சேர்ந்துதான் அந்த நரகத்தினுடைய சூடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம அந்த நரகத்தினுடைய நெருப்பையும் அந்த சூட்டையும் அந்த நரகத்தையும் பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு முடிவெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் நரகத்துக்கு சொல்லி அவர் அனுப்புறதுக்கு முன்னே அல்லாஹ் அவர்கிட்ட ஒரு இலகுவான தண்டனை நரகத்தில் வரக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்பான். எப்படி கேட்பான் தெரியுமா, இந்த உலகமும் அதுல உள்ள இருக்கின்ற விஷயங்கள், இந்த உலகத்துல இருக்கின்ற அனைத்து விஷயங்களும் உனக்கு சொந்தமானதாக இருந்தா, உனக்கு சொந்தமானதாக இருந்தா நீ அதை கிட்ட தந்திட்டு அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற விரும்புவான்னு சொல்லி கேட்பார். கேட்டோன்னு அந்த அடியார் என்ன செய்வார், நரகத்துக்கு கேட்ட முடிவெடுக்கப்பட்ட அந்த அடியார் அவர் என்ன செய்வார் தெரியுமா, ஆமன்னு சொல்லி செல்லுவார். அப்ப அல்லாஹ் தஆலா அவரை பார்த்து கேட்பார், என்ன தெரியுமா, இதை விட இலகுவானதான நம்ம உலகத்தில் இருக்கக்குள்ள கேட்டு, இதை விட இலகுவான ஒரு விஷயத்தை தானே நம்ம உலகத்தில் இருக்கக்குள்ள செஞ்சேன், நீ ஆதமியுடைய உள்ளங்காட்டில இருக்கக்குள்ள நான் செஞ்சது ஒரு வார்த்தை தான், நீ ஷிர்க் செய்யாதேன்னு சொல்லி செஞ்சேன், நீ ஷிர்க் செய்யாதேன்னு தானே நான் செஞ்சேன், நீ செய்யாம விட்டிருந்தேன்னு சொன்னா உனக்கு நரகத்தில் இருந்து பாதுகாப்பு தாராக நான் உனக்கு பொறுப்பும் தந்தேனே, பொறுப்பும் ஏற்றுக்கொண்டேனே, ஆனா நீ அதை செஞ்சிட்டேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுவார். நீ அதை செஞ்சிட்டேன்னு சொல்லி சொல்லுவேன். இப்ப நம்ம இந்த ஹதீஸை கேட்டோன்னு யோசிப்போம், எப்படி தெரியுமா, நான் நரகத்துக்கு போக மாட்டேன், ஏன்னா நான் ஷிர்க் செய்யல, நான் ஷிர்க் செய்யல, நான் நரகத்துக்குள்ள நுழைய மாட்டேன், எனக்கு அந்த நரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ஷிர்க் செஞ்சவருக்கு தான் அந்த தண்டனைன்னு சொல்லி யோசிப்போம். ஷிர்க்னு சொல்றது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, ஒரு சிலையை வச்சு வணங்குறது மட்டும் ஷிர்க் இல்ல சகோதரிகளே. ஷிர்க்ன்றது சிலையோட வச்சு வணங்குறது மட்டும் ஷிர்க் இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சௌனம் பார்க்கிறது ஷிர்க்ன்றாங்க. சௌனம்ன்றத ஷிர்க்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நாம என்ன சொல்லுவோம், நாங்க அதெல்லாம் பார்க்கல, சௌனம் எல்லாம் நாங்க பார்க்கல, எங்கள்ட்ட அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதை கேட்டுக்கிற சஹாபாக்கள் என்ன செஞ்சது தெரியுமா, சௌனம் பார்க்கிறது ஷிர்க்னு ரசூலுல்லாஹ் சொன்னோடனே சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, எங்களையே அது நடக்குது யா ரசூலல்லாஹ், எங்களுக்குள்ளேயே அது இருக்குது யா ரசூலல்லாஹ்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க, சௌனம்னா என்னன்றதை அவங்க விளங்கி இருந்தாங்க, சௌனம்னா என்னன்றதை அவங்க விளங்கி இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு பூனை குறுக்கா, இந்த பூனை குறுக்காட்டது கூட போனதால நம்மளோட காரியம் சரியாகலன்னு சொல்றோமே, அது சௌனம் சகோதரிகளே, அது சௌனம். நமக்கு வளர வாழ்வார்த்தையா படையவர்கள் செஞ்சாங்கிறதுக்காக நம்ம சொல்றோம், அது நம்ம பூனையில கவுக்குள்ள வச்சுக்குவோம். பூனை
நேரத்துல போய் சேர்ந்துடலாம் பண்ணதுக்காக அந்த நேரான பாதையால போப்போம். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த வாகனங்கள் அதிகமாக இருக்குது. அப்ப கூட வந்தவர்கள் சொல்றாருன்னா, நீங்க இதால போறதை விட அதால போறவன்னு சொன்னா இவ்விடத்துல ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் நிற்காங்க, சில வேளை நமக்கு நேரம் போகும் அதால போவோம்னு சொல்லி சொல்றாரு. நாம சரியானு கேட்டு அந்த பாதையால போறோம். போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துருக்கு, இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் நடந்துருக்கு. அதுக்கு உடனே அவரை பார்த்து நான் அதாலதான் போறதுக்கு இந்த ஒன்றாவதை கேட்டு இதால வந்து அதாலதான் இப்படி நடந்துச்சு நம்ம சொல்றோமே, அது கொலையான விஷயம். நம்ம அந்த மனுஷங்களை என்ன செய்யறோம், கொலையை சாடுறோம். இது கவாக்கது அவங்களோட நாட்டத்தால நடந்தது என்ற விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல நமக்கு ஒரு நோய் வருது, நம்மளோட வீட்டுல யாருக்காவது ஒரு ஆளுக்கு நோய் வருது, அதுக்கு முன்னே நம்ம நல்ல பேணுதலாக இருந்திருக்கும். ஒரு 20 வருஷம் பேணுதல் உள்ள ஒரு ஆளாக இருந்திருக்கும். எந்த குறியோ சகுனமோ எதுவுமே பார்க்காத ஒருவராக இருந்திருக்கும். 20 வருஷத்துக்கு ஒரு நோய் வருது. இதுக்கு முன்னே நம்ம பார்க்காம இருந்தது காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வோட சோதனை நமக்கு வரல. அல்லாஹ்வோட சோதனை நமக்கு வரல, அதால நம்ம அந்த பாவத்துக்குள்ள போகல. இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஆளுக்கு நோய் வருது, அந்த நோய் தீராத ஒரு நோயாக இருக்குது. எத்தனையோ டாக்டர் மாற்ற காட்டுறோம், எத்தனையோ பேருக்குள்ள போறோம், ஆனா அந்த நோய் லேசாக இல்லை. அப்படி இருக்கக்குள்ள பலர் வீட்டை வருவாங்க, பல கோணத்துல வருவாங்க. ஒவ்வொரு ஆள் நோய் விசாரிக்க வாரவங்க ஒவ்வொன்று செல்லுவாங்க. ஒருத்தர் செல்லுவார், என்ன தெரியுமா, நீ இந்த அவுளியாட்ட போய் பாரு, இந்த பைசாலிகிட்ட போய் பாரு, உடனே நோய் குணமாகும். எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் லேசாக வருத்தா, இவர்கிட்ட போய் லேசாகிட்டா, நீ போய் பாருன்னு சொல்லி ஒரு ஐடியாவை தருவாங்க. போப்படான்னு நினைப்போம், அது கொலைதான் செல்லுவோம். செல்லி போட்டு இடிக்கக்குள்ள அந்த நோய் குணமாகாத கட்டம் கொண்டு வரும். அந்த நோய் எல்லாம் சோதிக்கிறதுக்காக இன்னும் அதிகப்படுத்துவார். நம்மளுடைய ஈமான் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக அந்த சந்தர்ப்பத்தில் நாமே தடம் புரண்டு அப்படியான இடங்களுக்கு போய்த்திருவோம். அப்படியான இடங்களுக்கு போய்த்திருவோம் சகோதரிகளே. அதனால நம்மளுடைய ஈமான் என்பது, நம்மளுடைய நுழைச்சம் என்பது எல்லா சந்தர்ப்பத்திலையும் இருக்கணும். அது எந்த ஒரு தடுமாற்றம் வரப்படாதுன்றதை நம்ம ஒவ்வொருவரும் வழங்கிக் கொள்ளணும். அதனால நம்ம அல்லாஹ்கிட்ட அதிகமாக பிரார்த்தனை செய்யணும். யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனி, உள்ளங்களை புரட்டுபவனே எனது உள்ளத்தை மார்க்கத்தின் பால் திருப்பிவிடச் சொல்லி அதிகமாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதே போல நரகத்தில நுழைவிக்கப்படுவதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்ன தெரியுமா, ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் எல்லா இன்பங்களும் வழங்கப்படும். அவனுக்கு எல்லா இன்பங்களும் இந்த உலகத்தில் வழங்கப்படும். அவனுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. அப்படி இன்பங்கள் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஆனா அவன் அல்லாஹ்வை இந்த உலகத்துல புறக்கணிச்சு நடந்திருப்பான். அல்லாஹ்வை இந்த உலகத்துல அந்த மனிதன் புறக்கணித்தவனாக நடந்திருப்பான். அவன் அல்லாஹ்வை புறக்கணிச்சு அல்லாஹ் கொடுத்த இன்பங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த அந்த அவனுக்கு கொடுத்த சுகபோகங்களுக்கும் நன்றி செலுத்தாதவனாக இருந்திருப்பார். இப்படியான அந்த அடியான அல்லாஹ் தஆலா தூக்கி நரகத்தில ஒரு செகண்ட் போட்டு எடுப்பான். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் தெரியுமா, ஒரு செகண்ட் தான் அந்த நரகத்தில போட்டு எடுப்பான். எடுத்துட்டு அல்லாஹ் தஆலா அவனை பார்த்து கேட்பான், இதுக்கு முன்னே நீ இப்படியான, இதுக்கு முன்னே நீ ஏதாவது இன்பங்களை அனுபவிச்சிருக்கியா உங்க வாழ்க்கையில? உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னே நீ ஏதாவது இன்பங்களை அனுபவிச்சிருக்கியான்னு கேட்பான். நரகத்தில ஒரு செகண்ட் அவரை மூடி எடுத்துட்டு கேட்டோன்னு அவர் என்ன செய்வார் தெரியுமா, இதுக்கு வல்லாஹி அல்லாஹ்வின் ஆணையாக இதுக்கு முன்னே எந்த ஒரு இன்பத்தையும் நான் அனுபவிக்கல, இதுக்கு முன்னே நான் எந்த ஒரு இன்பத்தையும் அனுபவிக்கல. எப்ப செல்லுவான், உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபுல்லா இன்பமாகத்தான் அவன் வாழ்ந்திருப்பான். ஆனா அவன் அந்த செகண்ட் அந்த நரகத்துக்கு ஒரு செகண்ட் போய் வந்தோடனே அனைத்தும் அந்த வேதனையால் அவனுக்கு மறக்கடிக்கப்படும். அந்த வேதனையின் காரணமாக அனைத்துமே மறக்கடிக்கப்பட்டு நான் இதுக்கு முன்னே இன்பத்தையே அனுபவிக்கவில்லை என்று சொல்லி அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க. அதே போல உலகத்தில கஷ்டப்பட்டு, உலகத்தில கடுமையாக கஷ்டப்பட்டு, அதே போல உலகத்தில சோதனையோட இருந்த ஒரு மனிதனுக்கு கொண்டு வரப்பட்டு அவருக்கு அல்லாஹ் தஆலா அவரை ஒரு செகண்ட் சுவர்க்கத்தில போட்டு எடுப்பான். ஒரு செகண்ட் அவரை சுவர்க்கத்தில போட்டு எடுப்பான். அவர் எடுத்ததுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவரை பார்த்து கேட்பான், இதுக்கு முன்னே நீ ஏதாவது கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கியான்னு கேட்பான். அப்ப அந்த அடியார் என்ன செய்வான் தெரியுமா,
வல்லாஹி அல்லாஹ் இதுக்கு முன்ன நான் எந்தவித கஷ்டத்தையும் அனுபவிக்கிறேன். கஷ்டமே எனக்கு வந்ததில்லை இதுக்கு முன்னாடி செல்லுவார். ஒரு செகண்ட் இன்பம் சகோதரிகளே அனைத்தையும் அவனை மறக்கடிச்சிடும். அப்படிப்பட்டதான் சுவர்க்கமும் நரகமும். சுவர்க்கமும் நரகமும் அப்படிப்பட்டது. சுவர்க்கத்திலே இன்பமும் அப்படித்தான், நரகத்தினுடைய கொடுமையும் அப்படித்தான் என்பதை நம்ம ஒவ்வொருவரும் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா ஒரு மனிதன் சாதாரண உலகத்தில வாழக்குள்ள அவன் ஆரம்பத்துல ஒரு 10 வருஷம் அவன் கட்டும் கஷ்டத்தோட வாழ்ந்து கொண்டு ஒரு 11 வருஷத்துக்கு பிறகு ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு அவனுடைய தொழில் முயற்சியால் ஏதாவது ஒரு விதத்தால் அவன் ஒரு நல்ல இடத்தை அடைந்தான்னு சொன்னா அவனை பழச அவன் மறக்க மாட்டான். அவனை பழச அவன் ஒரு காலமும் மறக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் செல்லக்குள்ள மத்தாக்கிட்ட ஒரு ஆட்சியாவது செல்வான். எப்படின்னா நான் இத்தனை வருஷம் இப்படி கஷ்டப்பட்டேன், இவ்வளவு கஷ்டங்களும் சோதனைகள் எங்களுக்கு வந்துச்சு, சாப்பிடுறதுக்கே சாப்பாடு இல்லாம நாங்க இருந்தோம். இப்ப நாங்க இருக்கிறது அப்ப நாங்க சிறந்த இடத்துல இருக்கோம். நாங்க அந்த கடுமையா இருக்கு கஷ்டப்பட்டிருக்கோம்னு சொல்லி சொல்லுவான். அதே போல ஆரம்பத்தில் ஒரு நல்லா இருந்துட்டு பிறகு அவன் கஷ்டத்தால அவன் என்ன செல்வான் தெரியுமா? நாங்க ஆரம்பத்துல நாங்க நல்லா இருந்தாங்க, எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கோம், ஆனா இப்ப நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு தாரத்துக்கு ஒத்தரவு இல்லைன்னு சொல்லி அவருடைய கஷ்டத்தை அவருடைய நலவுகளை மனுஷன் தான் கலப்பான். ஆனா அந்த சுவர்க்கத்தில நரகத்தில் அவர் மூழ்கடிக்கப்பட்டு எடுக்கும் போது ஒரு செகண்ட் போகும்போது அவர் அனைத்தும் மறந்து விடுது. அவர் அனைத்தையும் மறக்கடிக்கப்படுற ஒரு நிலைமை. இதுதான் அந்த நரகத்தினுடைய பயங்கரமும் அந்த சுவர்க்கத்தினுடைய இன்பமும் என்ற விஷயத்தை நாம் ஒவ்வொருவரும் வழங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு முறை என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்களை எப்படி பெரிய சுரங்காக்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களை எப்படி பெரிய சுரங்காக்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அமீராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தலைவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் யாரையுமே பாராட்ட மாட்டேன், நான் யாரையுமே பாராட்ட மாட்டேன்னு சொல்லி உசாமா அலி அவங்க சொல்றாங்க. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் இருந்து இந்த வார்த்தையை நான் கேட்டுட்டேன், அதை கேட்டதுக்கு பிறகு நான் யாரையுமே பாராட்ட மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. எந்த வார்த்தைன்னு சொல்லி சொன்னா அவர் சொல்றார், நரகத்திலே ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவார், நரகத்துக்கு நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவார், அவர் கொண்டு வந்து நரகத்திலே வீசப்படுவார், அவருடைய வயிறுகள் எல்லாம் கிழித்து வெடித்து அதனுடைய உள்ள இருக்க பகுதிகள் எல்லாம் வெளியே வந்த நிலைமையில இருக்கும். நரகத்தில் ஒருவர் கொண்டு வந்து வீசப்படுவார், அவருடைய வயிறுகள் எல்லாம் வெடித்து உள்ளிருக்கின்ற பகுதிகள் எல்லாம் வெளியே இருக்கும். ஒரு கழுதை ஒரு ஆப்பை நடுவில் ஒரு ஆப்போடு குத்தப்பட்ட நிலைமையில் அது சுத்தி கொண்டிருப்பதை போன்று அவர் சுத்தி கொண்டே இருப்பார், அவர் அதை சுத்தி கொண்டே இருப்பார். நரகவாதிகள் என்றாலே தண்டனை அனுபவிக்கின்ற ஒரு இடம் அது நரகம் என்பது. அந்த நரக தண்டனை அனுபவிக்கின்றவர்கள் கூட அவரை சுத்தி பார்ப்பாங்க, அந்த வேதனையில கூட அவரை வளர்ச்சியில சுத்தி பார்ப்பாங்க. அப்படியாக ஒரு மனிதன் அந்த கழுதையை சுத்துவதை போல அவர் சுத்தி கொண்டே இருப்பார். அந்த சந்தர்ப்பத்தில அந்த மக்கள் அவரை சுத்தி நின்று என்ன கேட்பாங்க தெரியுமா? உங்களுக்கு இந்த நிலைமையா, என்ன நடந்த உங்களுக்கு இந்த நிலைமைன்னு சொல்லி கேட்டுட்டு கேட்பாங்க. நீங்க எங்களுக்கு பிரிக்கும் போது நன்மையை ஏவினைக்கிறவர்களே, நீங்க எங்களுக்கு தீமையை தடுத்தவர்களே, உங்களுக்கா இந்த நிலைமைன்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டோன்னு அந்த மனிதர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் நன்மையை உங்களுக்கு ஏவினேன், நான் நன்மையை உங்களுக்கு ஏவினேன், ஆனால் எந்த வாழ்க்கையில நான் அதை நடைமுறைப்படுத்தலை, எந்த வாழ்க்கையில நான் அதை கொண்டு வரல, அதனால எனக்கு இந்த தண்டனை. நான் உங்களுக்கு தீமையை தடுத்தேன், ஆனால் எந்த வாழ்க்கையில் அதை நான் செயல்படுத்தலை, நான் தீமையை தடுத்து நடக்கல, அதனால எனக்கு இந்த நிலைமை சொல்லி செல்வார் சகோதரிகளை. அதனால நான் உசாமா அலி அவங்க சொன்னாங்க, அவர் பெரிய தலைவராக இருக்கட்டும், அமீராக இருக்கட்டும், அவர் சிறந்தவராக இருக்கட்டும், நான் அவரை பாராட்ட மாட்டேன். ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சென்றதுக்கு பிறகு சொல்லி சொல்றாங்க. இப்ப நாம மத்த மனுஷனுக்கு ஒரு விஷயத்தை சொல்ற மட்டும் நம்ம வாழ்க்கையில அறிவிக்கணும். நம்மளோட வாழ்க்கையில அந்த விஷயம் இல்லைன்னு சொன்னா நாளைக்கு மறுமையில அதான் தண்டனை என்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த தண்டனைக்குரியவர் யாரு? அவர் ஒரு விஷயத்தை மார்க்கத்தை மத்த மனிதர்களுக்கு சொல்லிட்டு அவர வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தாமல் இருந்தவருக்கு தான் இந்த தண்டனை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. அதனால நம்ம மௌலவியாக்களாக இருக்கலாம், சாதாரண ஒரு பாமர மகனாக
நம்ம ஒரு விஷயத்தை, ஒரு மார்க்க விஷயத்தையோ இல்ல ஒரு நல்ல விஷயத்தை ஒரு மனிதனுக்கு நம்ம செல்றோம்னா நம்மளோட வாழ்க்கையில் அது நடைமுறையில் இருக்கணும் சகோதரிகள். அப்படி இல்லாதவர்களுக்கு இந்த பதில் வெடித்து உள்பகுதிகள் எல்லாம் வெளியாகிய நிலைமையில அவர்கள் கழுதை ஒரு ஆப்பை சுட்டுவதை போல சுத்தி கொண்டிருப்பார்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படியான அந்த தண்டனைகளில் இருந்து, அந்த நரகத்திலே இருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அதே போல நரகத்தினுடைய ஆழத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூட சொல்றாங்க. அப்படின்னா ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட இருக்காங்க. நபி அவங்க சஹாபாக்களோட இருக்காங்க. இருக்கக்குள்ள அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு ஒரு சத்தத்தை கேட்க வைக்க, ஒரு ஓசையோட கேட்க வைக்க அல்லாஹ் தஆலா ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்காங்க, நான் கேட்ட சத்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு சொல்லி கேட்காங்க. இப்ப கேட்டுட்டு சத்தம் அது உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்காங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, என்ன தெரியுமா? அல்லாஹ் வ ரசூலுஹு ஆலிம், அல்லாஹ்வும் அவருடைய தூதர் தான் அறிவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சென்னோனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நரகத்திலே 70,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு கல்லொன்று வீசப்பட்டது. நரகத்திலே 70,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு கல்லொன்று வீசப்பட்டது. அது நரகத்தினுடைய அடித்தளத்தை இப்பதான் போய் உடையிறாங்க. 70,000 ஆண்டுகள் எவ்வளவு காலம் சகோதரிகளே? அவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னர் வீசப்பட்ட கல்லு இப்பதான் நரகத்தில ஆழத்தை போய் அடையுதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவ்வளவு ஆழமானது நரகத்தினுடைய படுகொலை. நரக படுகொலை என்பது அவ்வளவு ஆழமானது. அப்ப அந்த நரகத்தின் அடித்தளத்தில இருக்கிறவருடைய நிலைமை, இந்த நரகத்தினுடைய அடித்தளத்தில இருக்கிறவருடைய நிலைமை என்று நம்ம யோசிக்கணும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார், இன்னல் முனாஃபிகீன ஃபித்தாக்கி அஸ்ஃபலி மினன்னார். நரகத்தில அடித்தளத்தில முனாஃபிகீன்கள் இருப்பாங்க. முனாஃபிகீன்கள் நரகத்தினுடைய அடித்தளம் அவர்களுக்கு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றார். முனாஃபிகீனுடைய பண்பு இருக்கிறவர்களுடைய தண்டனை நரகத்தினுடைய அடித்தளம். அப்ப நரகம் அவ்வளவு ஆழமான ஒன்று. அதிலிருந்து நாம் அல்லாஹ் கிட்ட அதிகபட்சம் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் 70,000 கடிவாளங்களை கொண்டதாக அது இருக்கும். மலக்குமார்கள் அதை இழுத்து கொண்டு வருவார்கள். அந்த நாள்ல மலக்குமார்கள் அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வருவார்கள் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இன்னும் ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மலக்குமார்களுடைய விசாரத்தை பத்தி சொல்லக்கூடிய என்ன சொல்றாங்க தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு முறை நான் நேரடியாக பார்த்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஒரு முறை நான் நேரடியாக பார்த்தேன். அவர் பார்த்ததும் வானமே வழங்கவில்லை. அந்த அளவுக்கு அவர் விசாலம் உள்ளவராக இருந்தார். வானமே அப்படியே மறைச்ச மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு விசாலம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த மலக்குமார்கள் 70,000 கடிவாளங்களை கொண்டதாக அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வருவார்களாம். அவ்வளவு பெரியது அந்த நரகம். அதனுடைய ஆழத்தை நம்ம ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ளணும் சகோதரிகளே. அதே போல அல்லாஹ் தஆலா சுவர்க்கம் இன்னாருக்கு நரகம் சொல்லி முடிவு கொடுத்துருவார். அல்லாஹ் தஆலா இவருக்கு சுவர்க்கம் இவருக்கு நரகம் சொல்லி முடிவு கொடுத்துருவார். கொடுத்து அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்கு பிறகு நம்மளை எல்லாம் பழிகொடுத்து கொண்டிருக்கான அந்த ஷைத்தான் அவன் நம்மளோட பேச வருவான் சகோதரிகளே. அவன் நம்மளுக்கு ஒரு உபதேசம் செய்ய வருவான். அவனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வாய்ப்பு கொடுப்பார். எப்ப தெரியுமா? இவருக்கு சுவர்க்கம் இவருக்கு நரகம் என்று அல்லாஹ்வோட முடிவு வந்ததுக்கு பிறகு வந்து என்ன செய்வான் தெரியுமா? ஷைத்தான் சொல்லுவான், இன்னல்லாஹு வஅதகும் வஅதல் ஹக். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாக்களித்தார், அவருடைய வாக்கு உண்மையானது. ஷைத்தான் வந்து செல்வான் நம்மளை பார்த்து, அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான், அவருடைய வாக்கு உண்மையானது. நான் உங்களுக்கு வாக்களித்தேன், நான் மாறு செஞ்சுட்டேன். நான் உங்களுக்கு வாக்களித்தேன், நான் மாறு செஞ்சுட்டேன். எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. நான் உங்களை அழைச்சு நீங்க தான் வந்தீங்க. நான் உங்களை இப்படி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன், நீங்க தான் வந்தீங்க. எனக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. என்னே நீங்கள் குறை சொல்ல வேண்டாம், உங்களையே நீங்கள் குறை சொல்லிக் கொள்ளுங்கள். பலாத்தாய்வு முடி பயம் வாய்ப்பு
ஆறு செல்லுவா? ஷைத்தான். ஷைத்தான் நம்மளை பார்த்து செல்லுவான். சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்களுக்கு கடும் வேதனையை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி செல்லுவான். அப்ப எப்படியான ஒரு நிலைமை? அந்த ஷைத்தான் நம்ம கிட்ட வந்து வழி கொடுப்பான். ஷைத்தான் நம்மள ஒரு செயல் செய்ய விடாமலுக்கு தூண்டிக்கிட்டே இருப்பான். நாம் அவனுடைய வலையில சிக்கிக் கொள்ளப்படாது. அவன் இந்த உலகத்துல இருக்கக்குள்ள கெட்ட விஷயங்களை கொண்டு நம்மளை வழிகெடுக்க மாட்டான். நல்லதை கொண்டுதான் வழிகெடுப்பான். நல்ல விஷயத்தை தான் சொல்லி வழிகெடுப்பான். நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து நம்மளோட கண்ணுக்கு முன்னுக்கு காட்டி அப்படியே நம்மள ஒரு விஷயம் செய்ய முடியாம ஆக்கக்கூடியது அந்த ஷைத்தானுடைய பண்பு. அதுல இருந்து நம்ம அவனுடைய வலையில சிக்காமல் இருக்கிறதுக்கு அதிகமாக பாதுகாப்பத்தோட நாளைக்கு மறுமையிலே அவனே வந்து நம்மகிட்ட செல்லுவான். நான் உங்களுக்கு வாக்கு தந்தேன், வாக்குக்கு மாறு செய்து விட்டேன் என்று சொல்லி அந்த ஷைத்தான் நம்ம கிட்ட சொல்ற ஒரு சந்தர்ப்பம் வரும்ன்றதை ஒவ்வொருவரும் விளங்கணும். அதனால நம்ம அந்த ஷைத்தானிடம் இருந்து அதிகம் பாதுகாப்பு போறோம். அந்த நரகத்தின் கொடுமையில இருக்கும் அதிகமாக பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போலதான் நரகத்திலே இருந்து நாம தப்பதற்குரிய வழிகள் என்னன்னு சொல்லிச்சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து சொல்றார், மத்தா ஸாஅ யா ரசூலல்லாஹ், மறுமை நாள் எப்போது வரும் யா ரசூலல்லாஹ்? ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்ன தெரியுமா? மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்காயே, மறுமைக்காக எதை சேர்த்து வச்சிருக்காய்ன்னு சொல்லி கேட்காங்க. மறுமைக்காக நீ எதை சேர்த்து வச்சிருக்காய்ன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்காங்க. அதுக்கு சொல்றார், அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன்றாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எப்படி தெரியுமா? நீ யாரை இந்த உலகத்திலே நேசிக்கிறாயோ அவரோடு நீ நாளை மறுமையில் இருப்பாய். இந்த உலகத்திலே நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு இருப்பாய் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நேசிச்சு அவங்க காட்டி தந்த வழிமுறையை நம்ம இருந்தவன் சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளைக்கு மறுமையில நம்ம இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்றதை நம்ம ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல இந்த நரகத்தை நம்ம அதிகம் பயப்படணும். ஒவ்வொரு செயல்களை செய்யும் போதும் இது நரகத்துக்கு என்னை விட்டு செல்லுமான்னு சொல்லி பயப்படக்கூடியவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் இருக்கணும். சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு முறை பள்ளிக்கு வரல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையாக தேடுறாங்க. சாபித் பின் கைஸ் பள்ளிக்கு வரலையேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கடுமையாக தேடுறாங்க. தேடிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு மனிதர்கிட்ட சொல்றாங்க, சாபித் பின் கைஸுடைய நிலைமை என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. போய் பார்த்துட்டு வந்த மனுஷன் சொல்றாரு, போய் பார்க்காரு ஒரு மனிதர். அந்த சாபித் பின் கைஸ் அவங்க தலையை தொங்க போட்ட நிலைமையிலேயே இருந்துகிட்டு இருக்காங்க. தலையை தொங்க போட்ட நிலைமையிலேயே இருந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த மனிதன் சொல்றாரு, என்ன தெரியுமா? நீங்க பள்ளிக்கு வராம இருக்கீங்களே, ரசூலுல்லாஹ்வோட தேடுறாங்களே, நீங்க தலையை தொங்க போட்ட நிலைமையில என்ன செய்றீங்கன்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபித் பின் கைஸ் சொல்றாரு, என்ன தெரியுமா? சாபித் பின் கைஸ் அவங்க சொல்றாங்க, என்னன்னு சொல்லிச்சுன்னா, நான் மோசமான நிலைமையில இருக்கேன். உங்களுக்கு தெரியாதா நான் மோசமான நிலைமையில இருக்கேன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு வசனம் ஒதுங்கியது, லா தகு அஸ்வாதக்கும் ஃபௌக சௌதி நபின்னு சொல்லி ஒரு வசனம் ஒதுங்கியது. ரசூலுல்லாஹ்வோட சத்தத்துக்கு மேல உங்க சத்தத்தை ஒசத்தாதீங்கன்னு சொல்லி ஒரு வசனம் ஒதுங்கியது. நான் மோசமான நிலைமையில இருக்கேன். அப்படி நீங்க ஒசத்துறீங்கன்னு சொன்னா உங்க செயல்கள் எல்லாம் பாழ வைத்திருப்பேன்னு சொல்லி செல்படுது. நான் ஒரு மோசமான நிலைமையில இருக்கிறது. அந்த சாபித் பின் கைஸ் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க, நான் நரகவாதி என்று நான் முடிவெடுத்து விட்டேன் சொல்லி சொல்றாங்க. நான் நரகவாதி என்று இருக்கிறேன்னு சொல்லி நான் முடிவெடுத்து விட்டேன் சொல்லி சொல்றாங்க. அது அப்படியே வந்து அந்த மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றார், இந்த சாபித் பின் கைஸ் அவங்க இப்படி சொல்றாங்க யா ரசூலல்லாஹ் சொல்லி சொல்றார். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதுஹப் இலைஹி, அவரை பாருங்க போங்க, ஃபகுல்லஹு, அவர்கிட்ட நீங்க கூறுங்க, இன்னக லஸ்த மின் அஹ்லின் நார், நீங்க நரகவாசிகள் இருந்து இல்ல, நீங்க சுவர்க்கவாசிகள் இருந்து இருக்கீங்க சரி செல்லுங்கட்டாங்க ரசூலுல்லாஹ். நபி அவங்க அதை வெறும் வாய் வார்த்தையாக செல்லல சகோதரிகளே. நபி அவங்க வெறும் வாய் வார்த்தையாக செல்லல, அவங்க ஒரு நன்மாராயமாக சொல்லி அனுப்புறாங்க. சாபித் பின் கைஸ் கிட்ட செல்லுங்க, அவர் சுவர்க்கவாதி என்றாங்க. நான்
சொர்க்கவாதியிலிருந்து மீட்கறன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த நரகத்தை நாம் அதிகமாக பயந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். நரகத்தில பயம் நமக்கு இருக்கணும். சுவர்க்கவாதிகளாக மாறுவதற்கு என்னென்ன அமல்கள் செய்யலாமோ அதை நம்மளோட வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிட்ட ஒரு பெண் 2 குழந்தைகளை சுமந்த நிலைமையில வாரா. வந்து பசிக்குது, ஏதாவது உணவு தான் சொல்லி கேட்கா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க 3 ஈச்சம்பழங்களை அந்த பெண்ணுகிட்ட கொடுக்காங்க. 3 ஈச்சம்பழங்களை அந்த பெண்ணுகிட்ட கொடுக்காங்க. 3 ஈச்சம்பழத்தை எடுத்து அந்த பெண்மணி 2 குழந்தைகளுக்கு மாறி போகணும் கொடுக்கா. கொடுத்துட்டு ஒரே ஒரு ஈச்சம்பழம் தான் மிச்சம். அதை அவ சாப்பிடுறதுக்காக தயாராகுதா. 2 குழந்தைகளும் ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு அவளோட வாயை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஒரு தாய் அவ தன் குழந்தைகள் வாயை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவ அதை சாப்பிட மாட்டா. அந்த தாய் என்ன செய்யறா தெரியுமா? அந்த ஈச்சம்பழத்தை 2ஆ பிச்சு இந்த குழந்தைக்கு பாதி அந்த குழந்தைக்கு பாதி. அவவும் பசியில தான் வந்தா. குழந்தைகள் பார்த்த உடனே பிச்சு 2 பேருக்குமே கொடுத்துட்டா. 2 குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டா. அந்த பெண்மணி போயிட்டா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க. ஆயிஷா அவங்க சொல்றாங்க, இப்படி ஒரு பெண்மணி வந்தா ஈச்சம்பழம் கொடுத்து இப்படி எல்லாம் நடந்துட்ட விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா? அந்த பெண்மணி அந்த 2 குழந்தைகள் மீது காட்டிய அந்த பாசத்தின் மூலம் அவ சுவர்க்கவாதியாக மாறுவான்னு சொல்லி சொன்னாங்க. சகோதரிகளே, சுவர்க்கவாதியாக அந்த பெண்மணி மாறுவான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த பொன்னானவளை விஷிக்கி தம்மா ஈச்சம்பழ கீட்டை கொண்டாவது நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கன்னு சொல்லி சொன்னாங்க. நரகம் கொடுமையானது, கடும் பயங்கரமானது. அதிலிருந்து நம்ம அதிகம் பாதுகாப்பு தேடணும். ஈச்சம்பழ கீட்டு தான் நமக்கு கிடைக்குதா, அதை தர்மம் செஞ்சாவது அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நம்ம தர்மம் செய்யணும். தர்மம் நம்மளோட பாவங்களை அழிக்கும். நம்மளோட மீசான் தட்டை கரிக்க வைக்கக்கூடிய ஒன்று. நமக்கு இந்த கிடைக்கின்ற பொருள்களிலிருந்து கொஞ்சத்தையாவது நம்ம தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். சஹாபா பெண்மணிகள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய தர்மத்தில் வித்தியாசம் இருந்துச்சு. தர்மம் செய்வாங்க, தர்மங்களுக்கிடையே வித்தியாசங்கள் இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கையில் ஏதாவது கிடைச்சிட்டுன்னா உடனே தர்மம் செஞ்சிருவாங்க. அது அவங்களுடைய வழக்காக இருந்துச்சு. ஆயிஷா அவங்க சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படியே தர்மம் செய்வாங்க மொத்தமாக. இது அவ தர்மம் பலதரப்பட்டதாக இருந்தது. ஆனா அதிகமாக அந்த பெண்மணிகள் தர்மம் செஞ்சாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை பெருநாள் தொழுகைக்கு போற மக்களுக்கு உரை நிகழ்த்தக்குள்ள பெண்களை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? யா மௌஷர நிசா, பெண்கள் கூட்டமே, தசத்தகுன, அதிகமாக நீங்க தர்மம் செய்யுங்க. ஏன் தெரியுமா? நரகத்தில் நீங்க தான் அதிகப்பட்டாங்க ரசூலுல்லாஹ். பெண்கள் தான் நரகத்தில் அதிகப்பட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அதிகமாக நம்ம தர்மம் செய்யணும். ரமலானுடைய மாசத்துல இருக்க இறுதி 10ல நம்ம இருந்துகிட்டு இருக்க சகோதரிகளே, இன்னும் சில நாட்கள் இந்த மாதம் நம்மளை விட்டு போகுது. ஆனா நம்ம இந்த மாதத்தில் அதிகமாக தர்மங்களை செஞ்சு நன்மைகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துட்டா நிறைய தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. அதனால நாமளும் நிறைய தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மளோட பாவங்களுக்கு பரிகாரமாக நம்ம நிறைய தர்மங்கள் செஞ்சு நம்மளோட மீசான் தட்டுக்களை அதிகரிக்கக்கூடியதாக ஆக்கணும். அது மட்டும் இல்லாம இருக்கு இந்த நெருப்பில இருந்து, இந்த நரக நெருப்பில இருந்து, அந்த பயங்கரமான அந்த நரகத்தில இருந்து அல்லாஹ் கிட்ட அதிகமாக இந்த மாதத்துல நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நம்ம அதிகமாக இந்த நரக